அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. தம்பியோ சொந்தக்காரங்களோ திட்டுனா கோவம் வரும். கோவம் வருங்கய்யா. முன்னாடி உபதேசம் ஆமாம், உபதேசம் வாங்கின பின்னாடி நம்மளுக்கு அப்படித்தான் திட்டுவாங்க. உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நம்மளுக்கு மன வலிமை வந்துருக்கு இந்த உபதேசம் வாங்கின பின்னாடி. சந்தோஷம். அப்புறம் அப்பா மே மாதம் இறந்துட்டார். மே மாதம் இறந்துட்டாருங்க. அவர் அப்பாவாச்சு, இறந்து தான் ஆகணும். பிள்ளையா இருந்து போகிறேன்னா அதான் இறந்து போயிட்டுன்னு விட்டேன். செத்து போட்டுன்னு விட்டேன். அண்ணன் தம்பியெல்லாம் யாரும் நான் கூட எனக்கு கூட ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. இந்த மாதிரி கூட்டம்லாம் கூட்டி நான் பேசலை. அப்போது இப்போ மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பேசியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இல்லையேன்னு வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போயிட்டாங்க. அப்பா எல்லாம் போய் தான் ஆகணும், பிள்ளைங்களே போய் தான் ஆகணும். உடம்புல எவ்வளோ மூச்சு வச்சுக்குதோ அவ்வளோதான் வாழ்வு. நேற்று பார்த்தியா, இமாச்சல பிரதேசத்தில் இந்திய நாட்டில் முதல் ஓட்டு போட்டவர் 106 வயசு. அவர் இறந்துட்டார். அவர் தான் முதல்ல இந்திய பெருங்குடிமகனம். 106 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்து பல தொண்டுகள் செய்திருக்கிறார் அவர். சரிங்க. ஆனால் அவருடைய வாழ்நாளில் அவர் ஆசிரியராக இருந்துக்கிறாரு, பல தொண்டுகள் செய்துக்கிறாரு. இப்போ 106 வயசில் இறந்துட்டார். இந்தியாவினுடைய பெருங்குடிமகன் பட்டம் போட்டிருக்கிறாங்க. சரிங்க. உங்கள் அப்பா என்னென்ன செய்தார்? அப்பா எங்களுக்கு தான் எங்களை வளர்த்தாருங்கய்யா. ஏன்பா எங்களை வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. இது என்ன நாய்க்குட்டி கொடுத்தா வளர்க்குது? ஆமாங்கய்யா. நம்ம கிட்ட ஒரு நாய் இருக்குது, இறந்துட்டாண்டு நான் விட்டுட்டேன். இது என்ன அப்பா அம்மா வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லை. ஊட்ட தாண்டி நீங்க என்ன செய்தீங்க உலகத்துக்கு, அதை யோசி. அதை ஊட்ட போட்டு எங்க அப்பா என்ன காப்பாத்தா, பின்ன அப்பாவை அம்மாவை இல்லைன்னா புள்ள எங்கிருந்து வருவான்? சரிங்க. அதே காப்பாத்தங்க. இறந்துட்டும் விட்டாச்சு. அப்புறம் உங்க பேச்சு தான் நீ இருக்கும் போது என்ன செய்யணும்னு யோசி. போன ஒரு கதையை ஏன் பேசுங்கிற? சொல்லு. உபதேசம் வாங்கின முன்னாடி நல்லா சரி, உபதேச கதையை கூட உபதேசம் வாங்கினா முடிஞ்சு போச்சு. மன வலிமையா இருக்கு, மன வலிமையா இருக்கு, வேலையில நல்லா இதா இருக்கு. இதான் பல பேருக்கு இந்த பாடம் பண்ண தள்ளாட்டம் வராது, மன உறுதியா இருக்கும். உபதேசம் வாங்கறதால வராது, பாடம் பண்ணீங்கன்னா பாடம் பண்ணணும். இதுனா நான் கொம்பத்தை அடிக்க முடியும் எல்லாரையும், குழந்தைங்களா அவங்க. அதனால சொல்றது என் வேலை, செய்யறது அவங்க வேலை. செய்தா அது அவங்களுக்கு நன்மை, செய்யலன்னா அது அவங்களுக்கு தண்டம். நம்ம என்ன பண்ண முடியும்? சாந்தின்னுட்டு அவங்க சொல்றாங்க, அன்னாடம் நான் வீட்டில் அழுதுன்னு தான் இருப்பேன். ஆனால் உங்கள் பதிவுகளை பார்த்து 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 எனக்கு அழையே போயிடுச்சு. சரி, உங்கள் பதிவுகளை பார்த்து அழ போயிடுச்சு, ஆனால் உங்களாண்ட வந்து உபதேசம் வாங்கினேன். இன்றைக்கி எதை பற்றியுமே நான் கவலைப்படுறதில்லை, தைரியமாக வாழ்ந்துன்னுக்கிறேன் அப்படின்னு. காரணம் என்னென்னா, இதை தான் நான் ஆரம்பத்தில் இங்கே உட்காரும்போது கூட பெண்கள் வந்து மெயினாக இதை கடைப்பிடிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்கள் தாங்குற அளவுக்கு பெண்கள் மனம் தாங்காது. ஆண்களினுடைய மனம் வந்து சூரியன் மாதிரி, பெண்களினுடைய மனம் வந்து சந்திரன் மாதிரி. அந்த சந்திரன் மாதிரி இருக்கிற மனம் வந்து சின்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னா கூட அது தேவையற்ற கற்பனைகளை பண்ணிக்கின்னு அழையை உண்டாக்கிக்கும். அதை அந்த அழை வரக்கூடாது. பெண்கள் தைரியமாக வாழணும்னு சொன்னால் தன்னை அறியணும். தன்னை அறிய எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த துக்கம்லாம் உங்களை விட்டு போயிடும். யாரும் இல்லை, நான் ஒண்டியாக இருக்கிறேன், கடவுள் என் கூட இருக்கிறோம், அந்த நம்பிக்கை வந்துடும். இந்த பாடத்தை சீராக பண்ணலன்னா அந்த நம்பிக்கை வராது. தேவையற்ற வருத்தங்கள், தேவையற்ற துக்கங்களில் மடிவீங்க. அன்னாடம் வேதனைப்பட்டு மனித வாழ்வுக்குதே. இப்போ ஒரு மிருகம் இருக்குது, எங்கேயாவது பட்டும் கிடக்கும், அது யாருக்கும் விருந்து வைக்க போகிறதில்லை. அதுக்கு ஏதாவது கிடச்சிருந்தா அதை பிடிச்சி சாப்பிட்டு உட்காந்துக்கும். ஆனால் அதுக்கு ஈனமானன்றது கிடையாது. ஆனால் மனுஷன் எல்லாத்தையும் வச்சுங்கிறானே, இவன் ஒரு அமைப்பை வச்சுங்கிறானே, இவனுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ இவன் தனக்காக வாழாமல் உலகத்துக்காக வாழ்ந்தாகணும். உலகத்துக்காக வாழும்போது இவனுக்கு எல்லா தேவைகளும் தேவைப்படுது. அந்த தேவைகள் கிடைக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தேவைகள் கிடைக்காம போகும்போது இவனை துக்கத்தில் எத்துமே தள்ளுது.
அந்த தேவைகள் கிடைக்காம போகும்போது இவனை சில கெட்ட வழியில் எடுத்து போய் தள்ளுது. இது எல்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாம் நல்ல வழியில் போகணும். நமக்காக வாழணும், நம்ம கடவுளுக்காக வாழணும். நம்ம யாருக்கும் தீமை செய்வானா, நமக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. அவன் இதை செய்துட்டாங்க, என்னை பார்த்துட்டாங்க, கண்ணு பட்டுச்சுங்க, அவங்க எனக்கு இது செய்யிட்டாங்க, இந்த மாதிரி கற்பனையெல்லாம் இங்கே தேவையே கிடையாது. ஏன்னா எந்த மனிதனாலையும் கடவுளை தவிர உனக்கு ஒரு கேடும் செய்ய முடியாது. கடவுளை தவிர எந்த மனிதனாலையும் உனக்கு நன்மையும் செய்ய முடியாது. இறைவன் மட்டுமே ஏகனானவன். அவன் அநேகனுக்குள்ளே இருந்து எல்லாரையும் ஏக்கிக்கினுக்கிறான். அந்த ஏக்கத்தில் நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த தீமையும் இல்லை. இடைக்கலை பின்கலை அப்படின்றமே சந்திரக்கலை சூரியக்கலை, அது ஏன் சார் ஏன் இடக்கலை வளகலைன்னு சொல்லக்கூடாது, இடக்கலை பின்கலை, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல எனக்கு. மூக்கில் 2 ஓட்டை இருக்குது இல்லை? ஆமாம். ஒரு ஓட்டைக்கு ஒரு பேர், இன்னொரு ஓட்டைக்கு என்ன பேர்? 2 ஓட்ட பேர். 2 கை வச்சுக்குது, இடது கை வலது கை. நீ ஏன் சொல்லணும்? ஒரு கையின்ட்டு போடலாமே. இல்லை ஐயா, இடைக்கலை பின்கலைன்னு ஏன் சொல்ற? அதான்பா, ஏன் சொல்லணும் அதை? கையை ஏன் ஒரு கையின்னு சொல்லிட்டு போய 2 கையின்னு ஏன் சொல்கிற? சோத்து கை, பீச கை, சோத்துக்கால், பீசக்கால்னு ஏன் சொல்கிற? எதுக்கு சொல்லணும்? எல்லாம் தேவையில்லாத. ஒரு காலுக்குதுப்பா, ஒரு கைக்குது பாண்டிட்டு போ, ஒரு மூக்குக்குது பாண்டிட்டு போ. என்ன கேள்விப்பா, முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. இடைகலை பிங்கலை. பிங்கலைன்னா சூடான வர மூச்சு, இடைகலைன்னா கோல்டாக வர மூச்சு. மனுஷனை மிதமாக வச்சுக்கணுன்னா மூச்சு மாறி வரணும். ஒரே மூச்சு வந்தால் வரும், கோல்டான மூச்சு வந்தால் செத்து போயிடுவேன், சூடான மூச்சு வந்தாலும் செத்து போயிடுவேன். அதனால் இது பிங்கலை, இடைகலை, சூரியகலை, சந்திரகலைன்னு வச்சுக்கிறான். சந்திரகலைன்றது குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும், சூரியகலைன்றது சூடு பண்ணி கொடுக்கும். அறிவாளிகள் வச்சான், நம்ம முட்டாள்தனமாக யோசிச்சுன்னு கேட்டுனுக்குறோம். இல்லையா, அதான் பின்கலைன்னு ஏன் சொல்கிறோம், அதை வடகலைன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அதுதான் கேள்வி. நீ உனக்கு எந்த கலை வேணுமோ அந்த கலையை வச்சுக்கோ. நாமம் கூட போடுறான், அதுக்கு பேர் ஒரு நாம தான். ஆனால் அதுக்கு வேறு வேறு நாமங்களை சொல்லிங்கிறானுங்களே. மனுஷனுடைய எண்ணத்துக்கு சொல்கிறது தானே. ஆனால் இயற்கை ஒன்று தானே. ஆமாம், இயற்கை. இயற்கை இடைகலை பிங்கலை தான் ஓடிங்குது. சுழுமுனை நாடி, சந்திரகலை சூரியகலை தான் இயற்கை. நீ எந்த நாடி என்ன எடுத்துக்கோ. சந்திரகலை சூரியகலை நாடி ஓடுதுப்பா. நீ எதான பேர் வச்சுக்கோ, அதுக்கு உனக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோ. எனக்கு இல்லை, தெரியாதுன்னு கேட்டு. தெரியாது இல்லைப்பா. ஒரு முன்னோர்கள் இது ஆராய்ச்சி வச்சுக்கிறான்னா, ஆமாங்கய்யா, ஒரு மனுஷனுடைய இதயத்தில் காரணம் இருக்கும். மூச்சு முதல்ல கிளம்புறது சூரியகலை, அதுக்கு அடுத்து பின்னாடி கிளம்புறது சந்திரகலை. அதனால் இடைகலை பிங்கலைன்னு வச்சான். அவன் ஒன்றும் சும்மா முட்டாள்தனமாக வைக்கல. இது போனவொன்னே அது வருது, அது போனவொன்னே இது வருது, இது போனவொன்னே அது வருது. நீ எத்தையும் ஏற்கலை, அதுவாக இயங்குது. வெளி உலகத்துக்கு இது சூரியகலை சந்திரகலை, மனிதனுக்கு இடைகலை பிங்கலை சுழுமுனைன்னு வச்சுக்கிறான். அது ஏன் வச்சான்னு கேட்டால், கை காலுன்னு ஏன் வச்சான், கண்ணு வாயின்னு ஏன் வச்சான், உடம்பு நீ ஏன் வச்சான், மனுஷன்னு ஏன் வச்சான், கேள்வியே கேட்க வேண்டியதான். ஒரு உயிரின்று சொல்லிட்டு போகலாமே, அது என்னத்துக்கு மனுஷன் சொல்லணும்? அதனால் நம்ம கேள்வி கேட்குறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. சரியான கேள்விகளை கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி உதவாத கேள்விகளை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒன்றும் தெரிஞ்சிக்காமையே இருக்கிறீங்களே ஒன்றும் அப்படின்னு தொண்டு செய்கிறாங்கள. நான் வெளியே உட்காந்துருந்தேன். கடவுளே, எனக்கு வம்பு பாரு எப்படி வருது. அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், எனக்கு சக்கரை சுற்றுதுங்க மேலே. ஐயோ வம்பாய் போச்சுடாது நினச்சி நான் தனித்து காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது இங்கே ஏன்பா தொண்டு செய்ய வந்தேன். எனக்கு அப்படியே சிவபெருமான் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் கோயிலாக தெரியுது. சிவபெருமான் என்ன உட்காந்து போயிருக்காங்க. இது ஒரு பிரம்மை. அவங்களே போன மாதம் கூட ஒருத்தர் வந்தார் தெரியுமா. நான் கூட்டம் ஜாஸ்தி இருந்தது, அதனால் கேட்கல. ஒரு சாமியார் சிவபெருமான் வந்து திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தாரு, திருப்பாக்கடலில் திருமால் காட்சி கொடுத்தாரு, இப்போ காசிக்கு போகிறேன், உங்களாண்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறேன்னு நான் கேட்டிருப்பேன். ஏன்பா வங்காள விரிகுடா இருக்குது, அரபிக்கடல் இருக்குது, திருப்பாக்கடல் எங்கேப்பா இருக்குதுன்னு கேட்டிருப்பேன். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அது அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு கோசம் கேட்கல நான். ஏன்னா இது அவங்களே கடவுளை எவன் ஒருத்தன் நிஜத்தில் அவன் பார்த்தானோ, எவன் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ அவன் ஊராக தெரிய மாட்டான். அந்த இடத்த விட்டு அவனால் நவர முடியாது. அவன் யாருக்கிட்டும் போய் எதுவும் கேட்கவும் மாட்டான். ஏன்னா அவனுக்கு எது பார்க்கணுமோ அது தெரிஞ்சு போச்சு.
அப்புறம் அவன் எதுக்கு இன்னொருத்தர் போய் எதுவும் கேட்கணும்? இது மன பிரம்மை. கடவுள் காட்சி கொடுத்த மாதிரி, கடவுள் வந்த மாதிரி, போன மாதிரி இவங்களே ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு இதை உண்டாக்கிக்கிட்டு இவங்களோட யோசிக்கல, அதை ஊராக சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் இவங்களுடைய பெருமை வெளிப்படும். இது இல்லை ஆன்மீகம். அதனால தான் சொன்னான், ஆன்மீகம் எப்படிப்பட்டதுன்னா நீ ஏன் உணருண்ட, ஊரெல்லாம் சொல்கிறது இல்லைடா ஆன்மீகம். அதனால் சொன்னான், உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. அப்படி இருந்தீன்னா நீ கடவுளை பார்க்கலாம். ஊராக சுற்றுனீன்னா கடவுளை பார்க்க முடியாது. கலராக துணி கட்டுறதால கடவுளை பார்க்க முடியாது. மனசை வெள்ளையாக்கி, அதுக்கு தான் கோவிலில் தேங்காய் உடச்சி வச்சான். மேலே நாரும் மட்டையும் ஓடுமா இருக்கிறடா நீ, என்னைக்கு நீ இந்த மாதிரி வெண்மையான நிறமாக மாறுறியோ அன்னைக்கு நீ கடவுளோட கலப்படான்றதுக்கு தான் கோவிலில் தேங்காய் உடச்சி வச்சான். இல்லைன்னா தேங்காய் நான் தட்டினு அரைக்க போகிற சாமி எடுத்து போய் தேங்காய் எதுக்கு உடச்சி வச்சா? சாமி பக்கம் உடைக்கிற, சாமிக்கு உடைக்கிற தேங்காய் சாமி பக்கம் வைக்கிறதில்ல, நம்ம பக்கம் தான் வச்சுக்கிறோம். எதுக்கு நம்ம பக்கம் வச்சான்? நீ கடவுளை வழிபடும் போது இப்படி வெண்மையாக இருக்கணும். இந்து கோயில்களில் போனீங்கன்னா காவி அடிச்சிருப்பான் செவுத்துல, வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான், பட்டையாக இருக்கும். ஆனால் உள்ளகிற காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அடிச்சிருப்பான். அது ஏன் அப்படி அடிச்சிருக்கிறான்? வெளியும் வரும் கலர் அடிச்சுட்டு உள்ளும் வரும் வெள்ளை அடிச்சுட்டு போடலாமே. இது முட்டாள்தனமாக இல்லையா? பட்டையாக நல்லா இருக்கிற செவத்தில் பட்டையாக போட்டு வைக்கிறது அப்படின்னா இல்லை, அறிவாளித்தனமாக போட்டிருக்கிறோம். வெளியே நீ கெட்டவனாக இருக்கலாம், வெளியே நீ நல்லவனாக இருக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா நல்லவனாக மட்டும் இருக்கணுன்றான்றதுக்கு, வெள்ளை உள்ளத்தோடு இருக்கணுன்றான்றதுக்காக தேங்காய் ஒட்டி வச்சா உள்ள வெண்மையாக அடிச்சு வச்சா சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு புரியல. புரியாமல் நம்ம கடவுள் வழிபாடு நான் கோயிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம், குட்டைக்கு போகிறேன்னுக்கிறாங்க. கோயிலுக்கு போகும்போது மன சங்கடம். கோயிலில் போய் 5 நிமிஷம் நின்னேன்னா மனசாந்தி. திருப்பி கோயிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா மன சங்கடம். இது மனிதனுடைய இயல்பாகி போச்சு. ஆனால் மனிதன் தேட வேண்டியதை விட்டுட்டான். இவன் எதுக்காக ஜனனம் பண்ணான்? 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. அதில் எதுக்கும் கடவுள் தெரியாது. ஆனால் அத்தனையும் தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொன்றா மாறி 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 கடைசி பிறவி மனித பிறவிக்கு வந்துக்கிறோம். இந்த மனித பிறவியில் கடவுளை அடையிறதுக்காக நமக்கு எல்லா அமைப்பும் உடலில் கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த கடவுளை அடையிறதுக்காக வந்த உடலை விட்டுட்டு ஆசைன்ற மாயை நம்மளை மறைச்சி கடவுளை தேடுற ஆசை, பாசம், காமம் இது 3 விழுந்துடும். விழுந்துட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மறந்துடும். ஆனால் எதுக்காக வந்தோமோ அதை மறக்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் அதுதான் ஞாபகத்துக்கே வருது. மற்றது எல்லாமே நம்மளை விட்டு ஆசை போச்சு, பாசம் போச்சு, காமம் போச்சு. கடவுளே என்னை ஏன் வச்சுங்கிற, கடவுளே ஏன் வச்சுக்க, நான் சித்திரவதைப்படுறேன்னு, எனக்கு சாவு வராதா, என் ஓலையை எடுக்க மாட்டியா, என் கணக்கை பார்க்க மாட்டியான்றோம் கடைசி காலத்தில். ஆனால் அதை நல்லா இருக்கும்போது தேடுனா நீ நல்ல நிலைக்கு மாறுவ. ஆனால் அதை தேடுறதில்லை. இந்த 3 மறைச்சிடுது அவங்கள. கடைசி காலத்தில் தேடும்போது பயன் தராமல் போயிடுது. இது மாதிரி மக்கள் துன்பப்பட்டு மடியறான். என்ன பண்ணுறது? இதை தான் இவ்வளோ காலம் 40 வருஷமாக இந்த மக்களுக்கு நான் என்னால் என்ன முடியுமோ, எனக்கு என்ன தெரியுமோ எல்லாம் எனக்கு தெரியும். நான் எப்பவும் பேசுறதில்ல, பேசவும் மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு சொல்லிங்கிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 14 கோடி பேர் யூடியூப்பில் பார்க்குறாங்க. பல நாடுகள்லேருந்து ஒவ்வொரு இதுலேயும் 80 நாடு 70 நாடுகளில் யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபோனுங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச செயல் செய்கிறோம். இதை மனுஷனுங்க ஒவ்வொருத்தரும் சிந்தித்து எடுத்துக்கணும். இது ஒரு அபூர்வமான பிறப்பு. மனித பிறப்புன்றது ஒரு அபூர்வமான பிறப்பு. வேறு எதுக்குமே கிடையாது அந்த சக்தி. கடவுளை அடையக்கூடிய சக்தி மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது. நமக்கு மட்டும்தான் மனுஷன், மற்றதெல்லாம் உயிர் தான். எவ்வளோ நம்மளோட பெருசு. ஆனால் அதுக்கெல்லாம் கூட ஜீவன் தான் பேர். ஆனால் நம்ம எவ்வளோவா இருந்தாலும் நமக்கு மனுஷன்னு பேர். காரணம் மனுஷன் என்னன்னா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு, சேர்த்து வைக்கிற ஆற்றல் உண்டு, பாசத்தோடு இணைஞ்சு வாழற ஆற்றல் உண்டு. இதையெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு மிருகம் குட்டி போடும்போது அதனுடைய தாய் அதுக்கு தெரியும். அப்போ அதுக்கு உறவு கிடைக்குது.
ஆனால் அது பிறந்து வளர்ந்த உடனே உறவு விட்டு பிரியுது எல்லா ஜீவராசியும். அப்படி பிரியறதால அதனுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை. ஆனால் நம்ம பிறக்கும் போது நமக்கு தெரியறதில்லை யார் என்ன எது ஒன்றும் தெரியாது. ஆனால் வளரும் போது உறவுகளை சேர்த்துக்கிறோம். சேர்த்ததால நம்ம துன்பப்பட்டு மடியிடும். என்ன சொல்கிறோம்? ஏங்க 4 பேர் வேணுங்க, எனக்கு நல்லது கெட்டது நான் பார்க்கணுங்க. அப்போ 4 பேர் வேணும், 4 பேருக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் போது 4 துன்பங்களும் வர செய்யும். இது மட்டும் ஏங்க வந்து கடவுள்கிட்ட போய் கேட்குறோம். இந்த மாதிரி மனிதனுடைய ஏமாளித்தனம். ஆனால் அற்புதமான அமைப்பு மனித உடம்பு. உலகத்திலே மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு எதுக்கும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அடையாளம் வச்சுட்டு போகக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற ஜீவராசி கிடையாது இல்லையா? ஒரு 5000 ஆண்டுகளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு மனிதன் வாழ்ந்த காலத்துலேயும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது. ஆனால் மிருகங்களுக்கு அடையாளங்கள் தான். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மனித உடலை வீணாக ஆக்கிடுறாங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா. எல்லா செயல் செய், குடும்பத்தை கப்பல், தொழில் செய். யாருடைய உழைப்புல நீ வாழணும்னு என்றைக்குமே கனவுல கூட நினைக்காத. உன்னுடைய உழைப்புல நீ வாழணும். உன்னால் முடிஞ்சா யாருக்காவது கொடு, முடியலையா கொடுக்காத, விட்டுடு. ஆனால் நீ இன்னொருத்தங்கிட்ட கையெழுந்து நிற்காத. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது சுய வாழ்க்கை. பிறராண்ட கை நீட்டு அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா, இவங்க போடுவாங்களா அவங்க போடுவாங்க, அது இரவல் வாழ்க்கையாக மாறிடும். அந்த மாதிரி வாழ்வு வாழக்கூடாது. அது மனிதனுக்கு தகுதியற்ற வாழ்வு. மனிதன்றும் சுயமாக வாழக்கூடிய எல்லா ஆற்றலும் உண்டு அவனுக்கு, எல்லா சிந்தனையும் உண்டு, எல்லா செயலும் உண்டு. ஒரு தொழில் செய்து சம்பாதிச்சு சாப்பிட்ற மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசி உலகத்தில் இல்லையா? அப்போது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த திறமையெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட அறிவை வலிச்சுக்கின மனுஷன் ஆண்டவனை தேட மட்டும் மறுக்கிறான். ஆனால் ஆண்டவன் இவனுக்குள்ளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான். அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறான். நம்ம இவ்வளோ வயசாச்சு, அப்பாவுக்கு இவ்வளோ நல்லது செய்தேன், அம்மாவுக்கு இவ்வளோ நல்லது செய்தேன், பொண்டாட்டிக்கு இவ்வளோ நல்லது செய்தேன், பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நல்லது, எல்லாருக்கும் நல்லது செய்தது காரணமாக இருந்த பொருள் எது? உன் உடலா உயிரா? உன் உயிர் இல்லைன்னா இந்த உடல் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உயிரை நினைங்க, அதோட உறவாடுங்க, அதில் எண்ணத்தை பதிங்க. அது பிறப்புக்கு தொடரும். அந்த ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும்தான். அவ்வளோ அற்புதமான மனித உடல் அமைப்பு இது. இந்த மாதிரி அமைப்பு வேறு எந்த ஜீவராசியும் கிடையாது.